ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மத்தியான சமையலுக்கு ரெடி ஆகிடுச்சு. மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாதம் குக்கரில் பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து கடையில் இருந்துச்சு, அதனால் அதை வச்சு பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கடுகு, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து நான் கோவக்காவை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுவேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இறக்கும்போது கொஞ்சம் தேங்காய் போட்டுருவேன். இதில் வந்து நான் காரம் நிறைய சேர்க்க மாட்டேன். ஏன்னா வந்து அந்த சைடு தக்காளி சாதம் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்றதுனால, அது கூட வந்து இதில் வந்து மிளகாத்தூளெல்லாம் போட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் பண்ணுற ஸ்டைலில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். அந்த சைட் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அது போட்டுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுருந்தாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் என்னண்ணா ஸ்பூனில் எடுத்து போடுறீங்க, ஏன் கையெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்களா தேங்காய் போடும்போது அப்படி சொல்லி கேட்டாங்க. இல்லை ஆக்சுவலாக வந்து கை பட்டுச்சுன்னா வந்து கெட்டு போயிடுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இருக்கிறதே நாங்கள் 2 பேர் தான். இதில் அம்மாவுக்கு வந்து நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன். எனக்கு மட்டும் தான் தேங்காய் சேர்ப்பேன். ஏன்னா அவங்களுக்கு நைட்டில் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்துட போகுது அப்படின்றதுனால தேங்காய் அவங்களுக்கு யூஸ் பண்ணாமல் எனக்கு மட்டும் இப்போ ஒரு கொஞ்சம் தேங்காய் அரைக்கிறோம் மிக்சியில் அப்படின்னா வந்து ஒரு பொரியலுக்கு போக மீதியை வந்து பார்த்திங்கன்னா வந்து மீந்துடும். அதை எடுத்து எதுவுமே பண்ண முடியாது. சரி கைப்படாமல் ஸ்பூனில் எடுத்து நம்ம பொரியலுக்கு போட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அது சட்னிக்கு ஏதாவது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் ஸ்பூனில் போடுறேனே தவிர மற்றபடி வந்து சும்மா சீன் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இந்த இதில் வந்து கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கினா வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் மிளகு தூளும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து காஞ்ச மிளகா வந்து போட்டதில் 4 காஞ்ச மிளகால காரம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அது அந்த அளவுக்கு இதாக இருக்காதுன்றதுனால மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இன்னும் இந்த செடி வைக்கலான்னு சொல்லி பார்த்தா அந்த செடியும் வைக்க முடியலங்க. ஏன்னா வந்து நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் அந்த வேலியை எடுத்து விட்டுட்டு போனால் கடைசியில் கோழிங்க வந்து அந்த துளசி செடியும் மேய்ஞ்சிச்சு. அதனால் நாளைக்கு வந்து மார்க்கெட் போகும்போது வந்து பெரிய வலையாக ஒன்று பார்த்து வலை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் இந்த கருந்துளசியும் அதுக்கப்புறம் வந்து இந்த மருதாணி செடி எல்லாத்தையும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இன்றைக்கி நான் இப்போ வச்சேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் கோழி குண்டை கழட்டி விட்டேன் அப்படின்னா கோழிங்க ஃபுல்லாக வந்து மேய்ஞ்சிச்சுன்னா அப்புறம் வந்து வேஸ்ட்டாக தான் போயிடும். ஏன்னா காசு கொடுத்து வாங்கினது. ஏன்னா கருந்துளசி வந்து கொஞ்சம் பெரிய செடி ₹30 கொடுத்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இது மருதாணி செடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன செடி தான், அது ₹20. இந்த இப்போ மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டேன். தக்காளி சாதம், இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரைத்தா பண்ணியிருக்கேன். என்னன்னா நம்ம இது வெள்ளரிக்காய் போட்டு தயிர் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ரைத்தா பண்ணியிருக்கேன். அம்மா வந்து தக்காளி சாதம் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு சின்ன குக்கரில் வந்து தனியாக வந்து வெள்ளை ரைஸ் வச்சுட்டு கொஞ்சமாக ரசம் மட்டும் அவங்களுக்கு வச்சுட்டேன். அவங்க இதை வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.